Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 example 8.12 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The marks scored by the students in a slip test are given below. Find the standard deviation of their marks. தமிழ்ல பார்த்துடலாம். வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களின் மதிப்பெண்ணிற்கு திட்ட விளக்கம் காண்க. ஓகேமா, டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராப்ளத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது வந்து குரூப் டே டேட்டா. எப்படின்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க. ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து குரூப் டே டேட்டா. ஓகே, இதில் எழுதிக்கலாம். இது வந்து குரூப் டே டேட்டா. இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்கம்மா. இதில் நல்லா பார்க்கணும். மொத்தம் இதில் 3 ஃபார்முலாஸ் இருக்குது. மீன் மெத்தட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், 3 மெத்தட் இருக்குது. இதில் அசியூம்டு தட் ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும். ஸோ ஈவனாக இல்லை. அப்போ ரிமைனிங் 2 மெத்தடில் மீன் மெத்தட், இன்னொன்று என்னன்னா அசியூம்டு மீன் மெத்தட். இந்த ரெண்டில் எதை யூஸ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் தான், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா அப்படி எழுதிக்கலாமா. எக்ஸை ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், 4, 6, 8, 10, 12. இங்கே வந்து எஃப்ஐ பார்க்கலாம், எழுதலாம். எஃப்ஐ 7, 3, 5, 9, 5. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சமேஷன், அதாவது ஆட் பண்ணலாம். எல்லா டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது என்ன வரும், சமேஷன். ஏன்னா மீன் மெத்தடுக்கு சமேஷன் எஃப்ஐ வேணும் இல்லையாம்மா. சமேஷன் எஃப்ஐ ஆட் பண்ணும்போது என்ன வரும், 14, 19, 20, 22, 20, 22 அண்ட் 29 கிடைக்குதுமா. இப்போது 29 கிடைக்குது. இப்போ மீன் மெத்தடுக்கான ஃபார்முலா என்னம்மா, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை என் இல்லையா. அதாவது என்னங்கிறது வந்து இதுதான் என், ரெண்டுமே ஒன்று தான். இப்போது சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ, அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 29 போடும்போது நமக்கு வந்து பாயிண்டட் வேல்யூவில் கிடைக்கும். சரியாம்மா, பாயிண்டட் வேல்யூவில் கிடைச்சினா கஷ்டம். ஸோ நம்ம மீன் மெத்தட், ஆர்டினரி மீன் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா நம்ம அசியூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அசியூம்டு மீன் மெத்தடுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் அசியூம்டு மீன் மெத்தட். அப்போ என்ன ஃபார்முலா எழுதிக்கலாமா, அசியூம்டு, இது வந்து 2வது ஃபார்முலா, அசியூம்டு மீன் மெத்தட். அசியூம்டு மீன் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது திட்ட விளக்கம். சரியாம்மா, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ பை என் தி ஹோல் ஸ்கொயர். எப்போதுமே இந்த ஹோல் ஸ்கொயர் டேர்ம் செகண்ட் தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும், எஃப்ஐயும் வேணும், டிஐயும் வேணும். அப்போது டிஐ எழுதலாம். டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. கரெக்டாமா, இங்கே ஏங்கிறது அசியூம்டு மீன், நம்மளாம் அசியூம் பண்ண போகிறோம். அப்படின்னா இதில் நம்ம வந்து மிடில் வேல்யூ எடுக்கலாம். மொத்தம் 5 டேட்டாஸ் இருக்குது. இதுதான் நமக்கு மிடில் வேல்யூ. அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு என்னம்மா, 8. இப்போ நம்ம எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அப்போ 4 மைனஸ் 8னா -4, 6 மைனஸ் 8னா -2, 8 மைனஸ் 8னா 0, 10 மைனஸ் 8னா 2, 12 மைனஸ் 8னா 4. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவில் தேவைப்படுது. 4 ஸ்கொயர்னா 16, 2 ஸ்கொயர்னா 4, இங்கே 0, இங்கே 4, இங்கே 4 ஸ்கொயர்னா 16. அப்போ நமக்கு என்ன வேணும், இது தேவை கிடையாது. டிஐ ஸ்கொயரும் எஃப்ஐ தானே வேணுமா. அப்போ நெக்ஸ்ட்டு எஃப்ஐ இன்ட்டு டிஐ. ஓகேவா, தேவைப்படாததுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். எஃப்ஐ இன்ட்டு டிஐ. ஸோ எஃப்ஐயும் டிஐ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -28 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எஃப்ஐ இன்ட்டு டிஐ. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s are -6, 5 into 0 na 0, 9 into 2 na 18, next 5 into 4 na 20, 3 4 5 கரெக்டா 20. இப்போ நமக்கு சமேஷன் எஃப்ஐ டிஐ தேவைப்படுது, கண்டுபிடிச்சிடலாம். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 14 into 8 na 20, 14 into 8 na 18, 20, 22, remaining 2 4 5. சாரி, இது மைனஸ் இருக்குல்ல, நான் கவனிக்கல, கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 28 and 6னா 30, 34 கிடைக்கும். இது வந்து -34. இது நமக்கு இதுவில் ஆட் பண்ணும்போது 30, 38 இல்லையாம்மா. அப்போது 38 - 34னா நமக்கு 4 கிடைக்கும். ஓகேம்மா, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு சமேஷன் எஃப்ஐ டிஐ த ஹோல் ஸ்கொயர் வேணும். அப்போது எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பார்க்கலாம். அதாவது இந்த எஃப்ஐயும் டிஐ ஸ்கொயர் பார்க்கலாம். நம்ம 7 into 16 என்ன வரும், 70, 42 இல்லையா. அப்போது 100, 112. நெக்ஸ்ட்டு 3 into 4, 4 3s are 12. நெக்ஸ்ட்டு 5 into 0 na 0. நெக்ஸ்ட்டு 4 into 9 na 36.
நெக்ஸ்ட்டு 5 into 16னா 5 into 50 80. ஓகேம்மா 80. நெக்ஸ்ட்டு சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலாவில் தேவைப்படுது. ஆட் பண்ணலாம். 6 + 2 8 8 + 2னா 10க்கு 0 ரிமைனிங் 1 9 10 12 13 14 ரிமைனிங் 1னா 240. சரிம்மா கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் 240 டிவைடட் பை 29 மைனஸ் சமேஷன் எஃப்ஐ டிஐ என்ன வந்திருக்கு நமக்கு 4 கிடச்சிருக்கு 4/29 தி ஹோல் ஸ்கொயர். இதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டாம், கட் பண்ணவும் வேண்டாம். இப்படி நம்ம அப்படியே வச்சு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் பாருங்கள். 240 டிவைடட் பை 29 மைனஸ் இங்கே 16 டிவைடட் பை 29 இன்ட்டு 29 கரெக்டாமா? ஸ்கொயர் எடுத்தாக்கி 4 4 ஸ்கொயர் 16 வரும். 29 ஸ்கொயர் எடுத்தால் 29 இன்ட்டு 29. இது நமக்கு இது எல்சிஎம் எடுக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 29 இன்ட்டு 29. அப்போது நமக்கு எல்சிஎம் எடுத்தால் 29 இன்ட்டு 29 இல்லையா? நமக்கு ஒரு 29 மிஸ் ஆகுது. அப்போது 240 இன்ட்டு 29 மைனஸ் 16. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சுன்னா என்ன வரும்? சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 240 இன்ட்டு 29 240 இன்ட்டு 29 3 21 8 4 6 9 6960. ஓகேம்மா 6960 கூடால நமக்கு 16 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 16 10 + 4 4 ஓகே 9 6944 6944 டிவைடட் பை 29 இன்ட்டு 29. ஓகேம்மா இது பாருங்கள் டிவைடட் பைல 29 இன்ட்டு 29 அதுக்கு நம்ம ரூட் எடுத்தால் என்ன வரும் 1/29 ஆயிரும். ஏன்னா டபுள் நம்பருக்கு ரூட் எடுத்தால் அதே சிங்கிள் நம்பர் வரும். ஸோ ரூட் ஆஃப் 6944. இப்போ நமக்கு 6944க்கு ரூட் எடுக்கலாம். இப்போது நமக்கு லாக் புக்கில் 100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 6944க்கு நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். பார்ப்போம். 6944 இப்போ நமக்கு ரெண்டு நம்பரை பிரிக்கலாமா? ஏன்னா ஸ்கொயர் ரூட்லாம் ரெண்டு நம்பரை பிரிப்போம். 69ல் என்ன இருக்குது 80 8 8 64 இல்லைம்மா 64 வரும். நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சப்ராக்ஷன். அப்போது 9ல் சப்ராக்ட் பண்ணும்போது 5 4 4 நம்ம கீழே இறக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 8 into 2 அப்போது என்ன வரும் நமக்கு 16 வரும். இந்த இடத்துல என்ன நம்பர் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போது 500 சம்திங் இது வந்து 100 சம்திங் அப்படின்னா என்ன வரும் 3 4 போட்டு பார்க்கலாம். 6 4 and 4 4 are 16 25 2 6 இல்லையாம்மா 600 எக்ஸீட் ஆகிட்டு. ஸோ நம்ம 4 போட முடியாது. 163 போட்டு பார்க்கலாம். 9 1 4 கரெக்டாக வருதுலாமா 489 கரெக்டாக. அப்போது 489 83 அங்கே நமக்கு 3 தான் வரும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் 14ல் 9 போயாச்சுன்னா 5 நெக்ஸ்ட்டு 13ல் 8 போயாச்சுன்னா 5 55 இல்லையாம்மா. நம்ம அந்த டாட் வச்சுட்டு இங்கே 2 0 ஆட் பண்ணலாம். அந்த 2 0 நம்ம கீழே இறக்கலாம். சரியாம்மா. அப்போ நம்ம 2 0 நம்ம கீழே இறக்கினா என்ன வரும் இந்த இடத்துல 83 into 2 83 into 2 என்ன வரும் 6 166. நெக்ஸ்ட்டு 166ல் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் இப்போ 5000 சம்திங் இல்லையாம்மா. இது வந்து அரௌண்ட் 1500 இருக்குது. அப்போது 2 போட்டாச்சு காணாது. 4 போட்டு பார்க்கலாம். 1664னா 4 4 are 16 25 2 26 2 6 எக்ஸீட் ஆகிடுது. அப்போ நம்ம 3 தான் போட்டு பார்க்கணும். 166 into 3 9 1 9 1 4 4989. அப்போது நமக்கு 3 போட்டாச்சு தான் கரெக்டாக வருது. அப்போ இந்த இடத்துல நமக்கு 3 சரியாம்மா விட்டுடலாம். ஏன்னா 3 நம்ம இந்த 2 டிஜிட் வந்ததுக்கப்புறமே நமக்கு அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இதுக்கு என்னம்மா ஆன்சர் கிடச்சிருக்கு 1 அதாவது 83.3 டிவைடட் பை இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல 1 அப்போ எத்தனை வருமா 2.2 50 20 40 58. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 58னா சம்திங் 2.87 டாட் அப்ராக்சிமேட்டடாக தான் நம்ம போட போகிறோம். அப்போ ஆன்சர் நான் இதில் எழுதுறேம்மா. ஆன்சர் சிக்மா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.87.
அவ்வளோதாம்மா ஆன்சர்.